முகலாய பேரரசர் ஹுமாயூன். இந்த ஹுமாயூன் என்பவர் யார்? அப்படின்னு பார்த்தா, இந்த முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். அந்த பாபருடைய மகன்தான் இந்த ஹுமாயூன். அந்த பாபருக்கும் ஹுமாயூனுக்கும் என்ன வேறுபாடுகள், என்ன ஒற்றுமை அப்படின்னா, அவங்க அப்பா பாபர் மிகவும் திறமைசாலி, மிகவும் தைரியமானவர், ஒரு விடாப்பிடியாக இருப்பார், அந்த கொள்கை பற்றோடு இருப்பார், ஒழுக்கத்துடன் இருப்பார், எதையும் சாதிக்க வேண்டும் என்ற வெறி இருக்கும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் நம் நாட்டை நாம் பிடிக்க வேண்டும், நம் நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விடாப்பிடியான, ஒரு ஆர்வமான நபராக பாபர் இருப்பார். அவருக்கு எதிர்மாறான நிலையில்தான் ஹுமாயூன் இருப்பார். இவர் ஜாலியான ஒரு உல்லாச பேர்வழி, எப்பொழுதும் ஆடம்பரத்தை விரும்புவர். ஒயினும் அபினும் சாப்பிட்டுக்கிட்டு, கஞ்சாவும் சாப்பிட்டுக்கிட்டு எப்போதும் அந்த மயக்கத்திலேயே இருப்பார். இது போன்று இவர்களுக்கு உள்ள வித்தியாசம். பாபருக்கும் இவருக்கும் என்ன ஒற்றுமை என்றால், பாபர்னுடைய தந்தை வழியிலும் தாய் வழியிலும் அவருடைய உறவினர்களே பாபருக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க. தந்தை உமர் ஷேக் மிர்ஷாவினுடைய தாத்தா துருக்கி தைமூர் வம்சம், துருக்கி வம்சத்தினுடைய தைமூர் என்பவர். இவர் மிக கொடூரமானவர், மிக வலிமை வாய்ந்தவர். அதே மாதிரி அவருடைய தாய் வழியில் மங்கோலிய இனத்தைச் சேர்ந்த செங்கிஸ்கான். இவர் மத்திய அரசில் ஒரு பெரும் அரசர், பெரும் பேரரசர். இவர்கள் இருவருமே மனித இனத்தை கொள்வது, மனிதரை துன்புறுத்துவது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அந்த ரத்தம் சிந்துவதை ஒரு கொண்டாட்டமாக இவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த இயல்பை கொண்டவர்கள் இந்த ரெண்டு குரூப்பும், அப்பாவுடைய குரூப்பும் அம்மாவுடைய குரூப்பும். அந்த ஜீன்ஸ், அந்த மரபு வழியாக வந்தவர் தான் பாபர். அதனால் அவர்களுடைய வீரமும், அவர்களுடைய மூர்க்கத்தனமும், அவருடைய தைரியமும் பாபருக்கு இருப்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஹுமாயூன் அப்படியே அதற்கு மாறுபட்டவராக இருப்பார். இவருக்கு இடைஞ்சல் செய்தவர், பாபருக்கு இடைஞ்சல் செய்தவர் யாருன்னா இவருடைய சொந்தக்காரங்க தான். தாய் வழி சொந்தக்காரங்க, தந்தை வழி சொந்தக்காரங்க. உஸ்மானியர்கள், உதுமானியர்கள், அதாவது முஸ்லீம் வகுப்பு ஜியா குரூப்னு ஒரு குரூப் இருக்கும், ஷன்னி முஸ்லீம் இருக்கும், ஜியான் இருக்கும். அந்த உதுமானியர்கள் சபாவி என அழைக்கப்பட்ட ஈரானை ஆண்ட அந்த இனத்தினர், சன்னி முஸ்லிம்கள். இவங்க எல்லாம் இவங்களுக்கு பாபருக்கு இடைஞ்சல் கொடுப்பாங்க. ஆனால் இவருக்கு யார் இடைஞ்சல் கொடுப்பாங்கன்னா தன்னுடைய சொந்த தம்பிகள். அந்த சொந்த தம்பிகள்லாம் மாற்றாந்தாய்க்கு பிறந்திருப்பா. இவர் ஒரு அம்மாவுக்கு பிறந்திருப்பாங்க, அவங்க வேறு அம்மாவுக்கு பிறந்திருப்பார்கள். அதாவது அப்பா ஒன்று, அம்மா வேறு. அந்த மாற்றாந்தாயினுடைய தம்பிகளால் இவருக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக ஹுமாயூனுக்கு ஆப்கானியர்னால் தொல்லை. ஆப்கானிய அந்த ஷெர்ஷா, ஆப்கானிய தலைவர் ஷெர்ஷா என்பவரும்
இப்ராஹிம் லோடியினுடைய தம்பி முகமது அலி என்பவரும், வங்காளத்தை ஆண்ட நுஸ்ரத் அப்படிங்கிறவங்களும், குஜராத்தை ஆண்ட பகதூர் ஷா அப்படிங்கிறவங்களும், மீர்ஷாக்கள் என அழைக்கப்படுகிற அது ஒரு குரூப்பு. இவங்க எல்லாம் வெளிப்புற பகை. உட்புற பகை அப்படின்னா தன்னுடைய தம்பிகளால் உட்புற பகை. இந்த இவ்வளவு சூழ்நிலை யாருக்கு இருக்கிறது? ஹுமாயூனுக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் பாபருடைய அப்பா இறக்கும்போது தன்னுடைய தம்பிகளை தாராள மனப்பாங்கோடு ஒரு பாசத்தோடு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு வாக்குறுதி வாங்கிக்குவார் இவர்கிட்ட. இந்த சத்திய வாக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி உன்னுடைய தம்பிகளை கொஞ்சம் அனுசரித்து போப்பா, அவங்கள மிரட்டு விடாத, அவங்கள நீயும் கொஞ்சம் பார்த்து கூட்டு போ அப்படின்னு சொல்லி அவர் இறக்கும் தருவாயில் அவர்கிட்ட ஒரு சத்திய வாக்கு வாங்கிடுவார். ஏன்னா ஹுமாயூன் பதவி ஏற்கும்போது உடம்பு சரியில்லாமல் கொஞ்ச நாள் படுத்திருந்ததாகவும், அந்த பாபர் தன்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மகன் உயிரை உயிர் பிழைக்க செய்யுங்கள் என இவர் அல்லாவிடம் இறைவனிடம் வேண்டியதாகவும், ஆதலால் ஹுமாயூன் பிழைத்து கொண்டு இவர் பாபர் இறந்ததாகவும் ஒரு மரபு கதைகள், வரலாற்று கதைகள்லாம் வரும். அதே அந்த இறக்கும் தருவாயில் தன்னுடைய மகனுக்கு சகோதரர்களை அரவணைத்து செல்லுங்கள் என்ற கூறிய வார்த்தை ஒரு வேத வாக்காக ஏற்றுக்கொண்டு தன் சகோதரர்களை அரவணைத்து செல்வார். அதே அவர் பேரரசு நடத்துவதற்கு, அரசு நடத்துவதற்கு மிகவும் இடைஞ்சலாக இருக்கும். கம்ரான் அப்படிங்கிறவருக்கு காபூல், கதஹார் அப்படிங்கிற பகுதிகளை கவர்னராக நியமித்திருப்பார். அவர் அது மட்டுமல்லாது லாகூரையும் பிடிச்சிருப்பார், பஞ்சாபையும் பிடிச்சிருப்பார். பிடித்த பின்னர் அதன் மீது உரிமை கோருவார். யாரு? கம்ரான். இவரை எதிர்த்தால் உள்நாட்டு பிரச்சனை வந்துவிடுமே அப்படின்னும், தன் தந்தை சொல்லை மீறக்கூடாது என்பதற்காகவும் ஹுமாயூன் கம்மன் இருக்காரு. அதுக்கு அடுத்து அஸ்காரி சாம்பல் பகுதியினுடைய கவர்னராக, ஆளுநராக நியமித்திருப்பார். கிண்டாஸ் அப்படிங்கிறவர் மீவாட் அப்படிங்கிற ஒரு பகுதியை ஆளுநராக நியமித்திருப்பார். அதற்கடுத்து இவர் முகமது அலி, இப்ராஹிம் லோடியினுடைய சகோதரர், அவரும் வங்காளத்தை ஆண்ட அந்த நுஸ்ரத் அப்படிங்கிறவரும் இவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 1531 அவர்கள் மேல் சண்டைக்கு அவர்களுடைய தோற்கடித்து விடுகிறார். அப்புறம் கலிஞ்சார் 1531 கலிஞ்சார் பகுதி, அந்த பகுதியின் மீது படையெடுத்து அதை வென்று விடுகிறார். அதனுடைய அரசர் சாந்தேலர் என்பவர், அவர் உங்களுடைய இறையாண்மையை ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுக்கு வரி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் அடைஞ்சிடுறாரு. இருப்பினும் அந்த கலிஞ்சார் பகுதியினுடைய அந்த சாந்தேல அரசருடன் அந்த வென்ற பகுதியை மறுபடியும் அவர்கிட்ட நீங்களே ஆண்டுகிட்டு இருங்க, அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வென்ற பகுதியை அவர்கிட்டயே விட்டுட்டு வந்துடுறார். இவர் செய்த தவறுகளில் இதுதான் ஒரு பெரிய தவறாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக சூனார் கோட்டையை, சூனார் அப்படிங்கிறது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோட்டை, அந்த பகுதியை ஷெர்ஷா ஆண்டுகிட்டு இருப்பார். அவர் அந்த சூனார் கோட்டையை தாக்க மாதக்கணக்கில் சண்டை செய்ய வேண்டியது இருக்கும். அவ்வாறு செஞ்ச பின்னாடி அந்த சூனார் கோட்டையை கைப்பற்றுகிறார். அந்த கைப்பற்றும் தருவாயில் அதை ஆண்டு கொண்டிருந்த ஷெர்ஷா என்பவர் இவரின் மீது நான் உங்களுக்கு சரண்டர் ஆயிடுறேன், உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுப்பாரு. நான் உங்களுடைய மேலாண்மை ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன் என்ற சொன்ன அந்த வாக்குறுதிக்காக அந்த சூனார் கோட்டையும் அவரையே மறுபடியும் வச்சுக்காங்க, நீங்கள் ஆண்டுகிட்டு இருங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட விட்டு வந்துடுவார். அது அவர் செய்த தவறிலேயே மிகப்பெரிய தவறாக அமைந்துவிடும். ஏனென்றால் பின்னாடி ஷவுஷா அப்படிங்கிற ஒரு போர்லேயும் கண்ணோசி அப்படிங்கிற போர்லேயும் இவரை அடித்து துரத்தி இவர் தோற்கடித்து நாட்டை விட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும். அது பார்ப்போம்.
அதுக்கு அடுத்து பகதூர் ஷா, அதே மாதிரி மிர்ஷாக்கள் வந்து சண்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க. முகமது சுல்தான் மீதி முகமது அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சண்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க, இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் அடக்கி விடுவார். அதற்கடுத்து பகதூர் ஷா, குஜராத்தை ஆண்ட பகதூர் ஷா என்பவர் சித்தூர் கோட்டையையும் குஜராத்தையும் மாலவத்தையும் கைப்பற்றி விடுவார். அவர் மீது படையெடுப்பார். இவர் படையெடுத்து அவர் பல இடங்களில் அவர் ஓட ஓட விரட்டி விடுவார். அவர் நாட்டை விட்டே வேறு ஒரு தீவுக்கு சென்று சரணடைகிறார். அந்த ராஜஸ்தானையும் மாலவத்தையும் வந்து அவர் ஜெயிச்சு பின்னாடி அந்த குஜராத்தை ஜெயிச்சு பின்னாடி இவர் தன்னுடைய மகன் அஸ்காரியுடன் விட்டு வருகிறார். அவரை பொறுப்பாக பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டு வர்றார். ஆனால் குஜராத்தில் ஏற்பட்ட கலவரத்தால் அவர் அதை கையாள முடியவில்லை. கையாளும் திறமை இல்லாதனால் அவர் ஆக்ராவுக்கு செல்கிறார். அதை விட்டுட்டு அப்படியே ஆக்ராவுக்கு போகிறார். இவர் அதுவரை என்ன செய்கிறார் அப்படின்னா, யார் அரசர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தீப்பானா அப்படிங்கிற ஒரு நகரத்தை கட்டமைத்து கொடுக்கிறார். மக்களுக்கெல்லாம் பொண்ணும் பொருளும் வாளி இறங்குறாரு. எல்லாம் ஜாலியாக அவர் அனுபவிக்கிறார். இவர் ஆக்ரா செல்லும்போது உடனே இவர் தன்னுடைய தம்பி ஆக்ராவுக்கு போனால் ஆக்ராவை பிடிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மாண்டுவிலிருந்து கிளம்பி வருகிறார். மாண்டுவிலிருந்து கிளம்பி வந்து ராஜஸ்தானில் 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் ஒத்துமையாயிடுறாங்க. அந்த டைமில் இந்த விடித்த பகுதியை விட்டு ஜெயிச்ச பகுதியை பகதூர் ஷா வந்து மறுபடியும் பிடித்துக் கொள்கிறார். மற்ற நாட்டு துணையோடு இவருக்கு ஜெயிச்ச பகுதியை மீண்டும் குஜராத்தையும் ராஜஸ்தான் மாலவம் அந்த சித்தூர் கோட்டை இதெல்லாம் வந்து பகதூர் ஷா பிடிச்சிக்கிறார். இந்த டைமில் இவர் ரொம்ப ஷெர்ஷா வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருப்பார். தன்னுடைய பகுதிகளெல்லாம் விட்டு அடுத்த பகுதிகளெல்லாம் தாக்குவார். இவருடைய முகலாய படையை தாக்குவார். அதை கேள்விப்பட்ட உடனே இவர் வந்து ஷெர்ஷா மேல் படையெடுத்து வருகிறார். ஷவுஷா அப்படிங்கிற இடத்துல போரிடுறாங்க. அந்த போரில் ஹுமாயூனை ஷெர்ஷா தோற்கடிக்கிறார். ஆதலால் இவர் கங்கை நதியில் கீழே விழுந்து ஒரு குதிரை வீரனால் காப்பாற்றப்பட்டதாகவும் இவர் தப்பித்தவறி ஆக்ராவுக்கு சென்று விடுகிறார். தன்னுடைய தம்பி இருக்கிற அந்த 2 தம்பிகளும் இருக்கிற அந்த பகுதிக்கு சென்று விட்டதாக தகவல். அதற்கு அடுத்து காளிஞ்சார் பகுதி கண்ணோசி பகுதி, அந்த கண்ணோசி பகுதியை இவர் வந்து பிடிச்சிடுறாரு. யார்? ஷெர்ஷா பிடிச்சிடுறாரு. அதனால் தன்னுடைய படையின் மூலமாக தன் தம்பிகள் மூலமாக மறுபடியும் கண்ணோசிக்கு வர்றாரு. கண்ணோசியிலையும் மறுபடியும் இவரையும் ஹுமாயூனையும் தன்னுடைய தம்பிகளை தோற்கடித்து விடுகிறார். இவர் நீர் மூலமாக தன் நாடற்ற வீடற்றவராக ஆகிவிடுகிறார். இவர் தப்பி பிழைத்தால் போதும் என இவர் தப்பி ஓடிவிடுகிறார். நாட்டை விட்டே செல்லும் நிலைக்கு வந்து விடுகிறார். 1540 1555 வரை இந்த இந்தியாவை ஷெர்ஷா என்பவர் ஆள்கிறார். அந்த ஷெர்ஷாவை பற்றி அடுத்ததில் பார்ப்போம். இவர் மறுபடியும் 1555 தான் வெட்ட பகுதியை வந்து பிடிக்கிறார். அதாவது காபூலையும் கண்டஹாரையும் வந்து பிடிக்கிறார். அதாவது கம்ரான் கண்ட்ரோல் இருந்தது. அவரை 2 கண்களையும் குருடராக்கி மெக்காவுக்கு அனுப்பி விடுகிறார். அதே மாதிரி அஸ்காரியையும் அதே போல் தோற்கடித்து விடுகிறார். தோற்கடித்து விட்டு ஒரு ஆட்சியை நிலைப்படுத்த இருந்த நேரத்தில் ஒரு நூலகத்திற்கு சென்று படியில் இறங்கும் போது இவர் இறங்கி இறந்து விடுகிறார் என்ற தகவல். ஒரு 1556 இவர் இறக்கிறார். ஓகேவா? அதற்கடுத்து நாம் அடுத்த காணொலியில் பார்ப்போம். இவரது என்னன்னா, இவருடைய நிலைமை என்றும் ஒரு நிலையான ஆட்சி இல்லாமல் இரக்க குணமற்றவராக, ஒரு நாடாளும் தகுதியற்றவராக இருந்தார் என இவரை பற்றிய குணநலன்களை கூறுகிறது. அரசருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் இல்லாமல்
ஒரு மனிதனுக்கு என்னென்ன இருக்க வேண்டுமோ அந்த தகுதிகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அரசருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் இவருக்கு இம்மியளவும் இல்லாமல் போய்விட்டது என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஓகேவா? நன்றி.